ஸ்டாப். அங்கின பார்வை. நெய் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க வந்துருக்கீங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காருங்க. உங்க பிள்ளையாண்ட தான் போகணும். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எங்க வாடா. நெய் எடுத்துட்டு வாங்குறேன். விநாயகா, என்ன நல்ல தம்பி, என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து ஒண்ணு போடப்பா. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. யாருங்க அது? அவனை வெளியே தந்துடா. இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அதை எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபாய் இல்ல. அப்படியா மாமு? அப்ப வாங்க போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு. இந்தாடா. அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. உட்கார்ந்து ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்க தான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அதேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? இன்னும் இல்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கீழே தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? 1000 ரூபாய். 2000 ரூபாய் தரேன். அப்படி பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போட்டு போ. ஓகே. ரெடியா? மறக்காத. ஓகே, ரெடி. சைடுல வாங்கி அடிக்கிறேன். இந்த பக்கம். இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே. இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிக்கை. தெளிவா. எடு. 2 இது 1 ரெண்டையும் சேர்த்தா 3 இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. சார், எஸ். இங்க சரக்கு கிடைக்குமா? क्या? சரக்கு கிடைக்குமா? तुम्हारा शक्ल देखो, तुम्हारा दिमाग नहीं, पागल. जाओ, दुनिया बहुत खराब हो गई है. ஒரே கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கோவப்படுறான். வென்று காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானம்மா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். என் வழி தனி வழி. இப்படி சூடு மனுஷனாயா? நீங்க பிஇ படிக்க வச்சு சூப்பர் டைமண்ட் மாப்பிள்ளை, வருங்கால சிங்கம், வருங்கால தங்கத்துக்கு திருமணம் செய்து வைக்க. கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். டேய், அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா? அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர்வலத்துல பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்து. இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உடம்புல ஒரு கீரல் விழாம வெளியே போகும். கபி என்ன கபி? வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் போறா வேலை கட்டாத. என்னது சோத்துல கல்லு? ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க, நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல்லு இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல்லு எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழே இருந்து எடுத்து வச்சனா? இல்ல, நான் தான் இங்க இருந்து எடுத்த வட்ட கொடுத்தேன். இல்ல, அதை வாங்கி நான் நடுச்சோத்துல வச்சனா? இல்ல, இவ்வளவு பெரிய கல்லு எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேட்கிற? சோத்தை நம்ம பிசையும் போது விரல்ல அடிபட்டுதுடா. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஆள் தான். ஒரு 1000 1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கச 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 கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹால சொல்ல, என் ஆளை சொன்னேன். ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்ல. அலப்படாது, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாது. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்சல் அடிக்குதா? இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை,
இது மணமகள் அறை, இது மணவரை. பாஸ் இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட நான் பாராட்டுறேன். மைக் ஒன். यस बॉस. நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ओके बॉस. மைக் த்ரீ. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ओके बॉस. ஏன் பாஸ் சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல? மைக் போர். பாஸ் நீ எங்க நின்னுக்கிட்ட? இங்கதான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. போய் கக்கு சீட்ட போய் நில்லு. போ. ओके बॉस. போ. என்னடா? பாஸ் கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன். பாஸ் போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதாடா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆபரேஷன் அரை மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். இப்ப இந்த குண்ட மேல போறேன் வரும்பாரு மண்டைக்கு. மேல கை போடுங்க. இப்ப இடுப்புல கை வைங்க. கம் க்ளோஸ். உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. சில நேரத்துல நான் ஆஃப் பண்ணி போர் அடிக்கிறா, நான் பாடுறேன் கூடவே பாடுங்க. காதல் யானை வருகுது, முத்த தந்தங்கள் முட்டுது, அப்பள இதயங்கள் பத்திரம், ரேம்போ கிரேமோ. என்ன வாய்ஸ்ரா, நீங்களாம் ஏன்டா கத்தி எடுத்து குத்துறீங்க? நீங்க பாடினாலே ஊரே செத்து போய் இருந்து எல்லாரும் இத பாக்குறீங்க. 175 ரூபா, 50 ரூபா, 7 ரூபா. என்னைய கடத்தினா அம்மன் ஜல்லி தராது. இம காக்கிற மாதிரி காப்பாத்துறோம். வெங்காயம் கூட அறுக்க விட கூடாது. இப்ப சின்ன வெங்காயம் மறிக்க விட கூடாது. ஆச்சா சுகி போடலாம். பெஸ்ட் சுகி ஜொமேட்டோ. நான் திருப்பியே சொல்றேன், உள்ள கையை விட்டு மோதிரம் மட்டும் தான் தேடணும். கையை பிடிச்சி விளையாட கூடாது. அதுக்கு நாங்க வேற முகூர்த்தம் வச்சிருக்கோம். ஐயோ உனக்கு ரொம்ப ஓத்துறதே. கொஞ்சம் தண்ணி சாப்பிடுறியா? நீங்க தான் சார் கட்டணும். பிராக்டிஸ் இருக்கா? இதுக்கப்புறமா என்ன பாடுறா? 10 ஆம்பளைங்க ஒன்னா இருக்கிறதும் ஒண்ணு, ஒத்த பொம்பளை இருக்கிறதும் ஒண்ணு. எதுல? வாயிலடா கண்ணா. பால் அக்னின்னு பேரு. இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சோன்னு இன்னொரு ஹோமம் இருக்கு. சரியா? இதுக்கு பால் ரொம்ப வேகமா தலையாட்டுற சமத்து நல்லா தலையாட்டுறான் பிள்ளாண்டான்.